கும்பம், த கிரேட் கும்பம். அடிக்கடி கும்பத்தை மட்டும் இவர் இப்படி பேசுவார் அப்படின்னு எனக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுக்கக்கூடிய கும்பம். ஜென்மச்சனியின் முக்கா கிணறு தாண்டிட்டீங்க. அதுலேயும் சதய நட்சத்திரக்காரங்களை போட்டு புழிஞ்சு எடுத்துக்கிட்டு இருக்கு. செப்டம்பர் மாதம் வரைக்கும் இது நீடிக்கும். இந்த செப்டம்பர் இப்போ என்ன ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இது பாம்பா அல்லது கயிறான்னு தெரியாத ஒரு சூழல். கயிறுன்னு தாண்டவும் முடியல, பாம்புன்னு நின்றுக்கிட்டே இருக்கவும் முடியல. இதில் ரெண்டில் ஒன்று தெரிஞ்சா, பாம்புனா எடுத்து தூக்கி போட்டு சண்டை போட்டு அப்படி அடித்து கூட்டு கூட போயிடலாம், கயிறுன்னா தாண்டிட்டு கூட போயிடலாம். இருட்டில் ஒன்றும் தெரிய மாட்டேங்குதே, எந்த டிசிஷன் எடுக்கிறதுனே தெரிய மாட்டேங்குதே. ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் என்கின்ற நிலைமையில் இருக்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் ஒரு மாதிரியான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. அதிலே சதய நட்சத்திரக்காரர்களுக்கு 90% சோதனைகள் தீர்ந்துடுச்சு. எதை செய்வது, இதெல்லாம் நான் இப்போ சொல்கிறதெல்லாம் கும்பராசிக்கு மட்டும் 2 பிரிவாக சொல்லுவேன். ஜென்மச்சனி என்பது ஒரு 50 வயதுகளில் இருக்கக்கூடிய 50 வயதுகளுக்கு கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் ஜென்மச்சனி அதிகமான தாக்கம் இருக்கும். அதுலேயும் குறிப்பாக 45 வயசு 40 வயசுகளில் இருக்கிறவங்களுக்கு தான் இப்போ போட்டு கும்பராசி புழிஞ்சு எடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அதே நேரம் 50 வயசு நெருக்கத்தில் இருக்கிறவங்க 60 வயசில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த ஜென்மச்சனி இரட்டிப்பு நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்டு தொழில், ஒரு காசு பணம் கொடுக்கக்கூடிய தன்மை, ஒரு புதுசாக வீடு வாங்கக்கூடிய தன்மை, தொழில் ஆரம்பிக்கக்கூடிய தன்மைன்னு அபாரமான நன்மைகளை செய்யும். இதைத்தான் நம்ம மங்கு சனி பொங்கு சனி அப்படின்னு சொல்கிறோம். முதல் சுற்றாக வரக்கூடிய 7.5 சனி பருவத்தில் 30-40 வயசுக்குள்ள விவரம் தெரிஞ்சு இப்போ தான் இந்த 7.5 சனி ஜென்மச்சனி வந்திருக்குன்னு நினைக்கக்கூடிய எல்லாருக்குமே கடுமையான கெடுபலன்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் கும்பத்திற்கு உண்டு. ராசியிலேயே சனி வலுத்து இருக்கிறார். 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது ஒரு நிலையில் கொஞ்சம் பரவாயில்லை, ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய தன்மைகள். 4ஆம் இடத்துல குரு இருந்து அப்படி ஒன்றும் பெரிய யோக பலன்கள் இல்லை. 2வது 5ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் இருக்குது, சுக்கிரனும் புதனும் இருக்கிறது, கொஞ்சம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தன்மைகள். அதனால் அதுக்காக பெருசாக நாளைக்கே நீங்கள் எல்லா பிரச்சனையிலிருந்து வெளியே வந்துடுவீங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். இளைஞர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், கெட்ட பழக்க வழக்கங்களில் போயிடாதீங்க. போய்கிட்டு இருக்கிறீங்க. சதய நட்சத்திரக்காரங்களாம் புதுசாக பழக்கம் வந்துக்கிட்டு இருக்கு. காதல் என்பது ஏற்கனவே ஓடி போச்சு. அதாவது ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை புரிய வைக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் வந்தாச்சு. அழுதுகிட்டு திடீருங்க நிறைய சதய நட்சத்திரக்காரங்க. மன அழுத்தம், காதல் தோல்வி, தேவையில்லாத கெட்ட பழக்க வழக்கங்கள், கூடா நட்பு, எவன் ஃப்ரெண்டு இல்லையோ அவங்ககிட்ட தான் இப்போ பழகிக்கிட்டு இருக்கிறீங்க. காசு பண்ண விஷயங்கள்ல கடுமையான பலன்கள் நடந்து கொண்டு இருக்கின்றன. இவ்வளவும் செப்டம்பர் மாதம் வரைக்கும் தான். செப்டம்பர் மாதத்துக்கு பிறகு அப்படியே படிப்படியாக சில நிலைமைகள் கும்பராசிக்காரர்களுக்கு மாறும். மார்ச் மாதத்தோட ஜென்மச்சனி விலகுது. ஜென்மச்சனி விலகிறதுக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே கும்பராசிக்காரர்களுக்கு சில பல அடையாளங்கள், நல்லா இருக்க போகிறதுக்கான அடையாளங்கள் தெரியும். முக்கா கிணறு தாண்டிங்கன்னு சொல்லிட்டேனே, 2.5 வருஷம் 2.25 வருஷம் தான். 2022 ஆரம்பிச்சதா, 2022 ஆரம்பிச்ச இந்த ஜென்மச்சனி உங்களுக்கு 2025 மார்ச் மாதம் வரைக்கும் நீடிக்கும். அது இப்படியே கொஞ்சம் அப்படியே செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு வலுவிழக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. ஆகவே கும்பராசிக்காரர்களுக்கு பொறுமையும் நிதானமும் தேவைப்படக்கூடிய அமைப்பு. தண்டசோரா இருக்கிறியடா, வீட்டிலேயே சோம்பேறியே சுற்றிட்டு இருக்கிறியடா, வெளியில் போக மாட்டேங்கிறியடா, வீட்டுக்குள்ளேயே இருக்கிறியடா, இருட்டிலேயே உட்காந்துக்கிட்டு இருக்கிறியடா, எங்கேயாவது போடா, வேலைக்கு போடா, இங்கே போடா, இந்த மாதிரியான அமைப்புகள் அத்தனையும் அப்படியே ஒரு மாதிரியாக அடங்கி பெற்ற தாய் தந்தையரிடம் கூட கெட்ட பெயரை ஏற்படுத்தி வாங்கி கொண்டிருந்த கும்பராசிக்காரர்களுக்கு உங்களை பற்றி கொஞ்சம் நல்ல மதிப்பீடு, பெரியவர்களுக்கு வரக்கூடிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய நல்ல விதமான அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய நல்லவைகள் இப்போது. 50 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு புதிய கடன் வரும், நல்ல கடனாக இருக்கும், வீடு வாங்குவீங்க, வாகனம் வாங்குவீங்க, வியாபாரம் செழிப்பாக இருக்கும், ஒரு புதிய நட்புகள், புதிய அறிமுகங்கள் ஏற்படும். இன்னும் ஒரு 50 வயசு, இப்போ உங்களுக்கு 55 வயசுன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு 20 வருஷம் 25 வருஷம் நல்லா இருக்க போகிறீங்க. தொழில் ரீதியாக நல்ல விதமாக குடும்பத்தெல்லாம் செட்டில் பண்ண போகிறீங்க. அதற்கான அறிமுகங்கள், நட்புகள் ஏற்படக்கூடிய தன்மை, புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இப்போ கும்பராசிக்காரங்களுக்கு வரும். இதெல்லாம் 50 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு பொங்கு சனியாக வரக்கூடிய 2ஆம் சுற்று சனியாக வரக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய யோக பலன்கள் உண்டு. ஆகவே கும்பராசிக்கு எப்போவுமே கவனமாக 2ஆக பிரித்து சொல்லுவேன். அவங்கவுங்க வயதுக்கு ஏற்ற மாதிரி தான் நடக்கும். 20 வயது வாலிபனுக்கு நடக்கக்கூடிய சில விஷயங்கள் 60 வயது பெரியவருக்கு நடக்க போகிறதே இல்லை. அந்த 20 வயசு பெரியவருக்கு 60 வயசு பெரியவருக்கு 20 வயசு வாலிபன் பேரனாக கூட இருக்கலாம். அப்போ கிழவனுக்கு ஒன்று நடக்கும், வாலிபனுக்கு ஒன்று நடக்கும்லாம் சொல்ல முடியாது. 2 பேருக்கும் தனித்தனியாக தான் நடக்கும். ஆகவே அந்த மாதிரியான அமைப்பில் இளைஞர்கள் இப்போது பணம் என்றால் என்ன, உறவு என்றால் என்ன, நட்பு என்றால் என்ன, யார் நல்லவர் யார் கெட்டவர் என்பதை கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அப்படியே அசை போட்டு கொண்டு பெரியவர்களுக்கு தலைகளாக எல்லாம் நல்லா நடக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு குடும்பத்தில் உங்களுடைய திறமைகளை காட்ட வேண்டிய சந்தர்ப்பங்கள் எல்லாம் செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு வரக்கூடிய அமைப்புகள் உண்டு என்பதை கண்டிப்பாக கும்பராசிக்கார இளைஞர்கள் புரிந்து கொண்டு ஒன்னே ஒன்று சொல்லுவேன்.
குகைக்குள்ளேருந்து கிட்டத்தட்ட வெளியே வந்துட்டீங்க. தூரத்தில் வெளிச்சம் தெரியுது. அந்த இடத்த நோக்கி அப்படியே நடந்தோம்னா இந்த இருட்டு குகையிலிருந்து வெளியே வந்துடலான்ற நம்பிக்கை இந்த மாதம் வரும். செப்டம்பர் மாதம் குகையோட வாசல் தெரியும். ஏப்ரல் மாதம் குகையை விட்டு, மார்ச் மாதம் குகையை விட்டு வெளியே வந்துடுவீங்க. ஆகவே அத்தனை அமைப்புகளிலும் கும்பராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதத்திலிருந்து நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கின்ற ஆரம்ப மாதமாக அமைந்திருக்கிறது இந்த 2024 ஜூன் மாதம்.